ஃப்ரெண்ட்ஸ் என்னப்பா ஆரம்பிச்சிடலாமாப்பா சார் எல்லாரும் ரெடி கொடுத்துறாங்க வாங்க ஆரம்பிச்சிடலாம் சார் வணக்கம் மக்கள் இது உங்கள் எம்பசி தமிழ் வீடியோ பார்த்துருக்கலாம் மறக்காம லைக் சார் சப்ஸ்கிரைப் கொடுக்க பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க என்னென்ன உங்களுக்கு திரும்ப நாங்கள் வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வந்துக்கொள்ளும் அப்படி பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு இருவருக்கும் இறக்கம் சுடுங்க அப்போ தான் உதவியாக இருக்கும் அப்படி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே அப்போ தான் எனக்கு கொஞ்சம் வியூவர்ஸ் கொஞ்சம் அப்படி நல்லா ஏறும் நண்பர்களே. சரி உங்கள் அனைவருக்கும் இந்த டெட் ஷாட்டுக்கு உங்களை அன்போடு வர வைக்கிறேன். அதாவது இது கூகுளில் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். உங்கள் அப்புறம் நம்ம நண்பர்கள் யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டைனோசர் அப்புறம் பிரசாந்த் ப்ரூ அவர் வந்து கெஸ்ட் இருக்காது, அவர் தான் பிரசாந்த். ஸோ வல்லும் பேசாம இன்னைக்கு கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே நம்மள ரெடி வாங்க போகலாம். நண்பர்கள் எவர் வழியாக மேட்ச் ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம். நம்ம என்ன கன்று எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் கன்று எடுப்போம். ஓகே இந்த இடத்த கொஞ்சம் சுற்றி பார்க்கணுங்க, அப்போ தான் கொஞ்சம் எப்படி விளையாடணும்னு எனக்கு தெரியும். ஆஹா பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ரீலோடு. ஓகே நம்மளுக்கு என்ன டென்ஷன் வந்த உடனே நம்ம டைனோசர் வாங்கி பிடின்னு வந்துட்டாரு. பிடிக்கிறதுக்காகவே நம்ம பிடிக்க வந்திருக்காரு. ஏய் இருறா எங்கிட்ட ஏறுறீங்க? அவ்வளோதான் நெட்டி மண்டியில் நொட்டுன்னு பொட்டு வச்சாச்சு. அடுத்து நம்ம கெஸ்ட் அதாவது நம்ம பிரசாந்த் ரெடிலான்னு நினச்சேன். இருங்கண்டா வரண்டா ஓட்டி போயிட்டீங்க, எங்கடா இருக்கீங்க? என்ன பேச கூட விட்டு மாட்டீருங்க. என்ன ஒரு இடத்த சுற்றி பார்க்க விட்டுங்கண்ணா. என்னது ஏபிசியா ஏஆர்சியா அப்படின்னு என்னமோ கொடுத்துக்கானுங்க. சரி எதோ ஒன்று விடுங்க, இந்த இடத்துல கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். ஏதாவது ஒளியிற இடம் அப்படி லைஃப் ஏற்றுற இடம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட 100 HP லைஃப் இருக்குது. அதனால என்னென்னா சுட்டா கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் ஸ்பீடாகவே ஏறுறோம். அண்ணன் லைட்டாக தான் ஏறுறோம் ஸ்பீடாக. சரிங்களா? ஓகே சுட்ட காட்டிக்கிட்டுப்பா சொன்ன வாய் முயற்சிகளை யாரோ வந்து விட்டார்கள். யாரும் தெரியல. ஹலோ யாருப்பா அது? அந்த அடிக்கிறானுங்க. என்னடா 2 பேரும் அடிக்கிறீங்க? இருற அச்சோ ஓடுங்கடா. டேய் ஒருத்தன் நாட்டு கூப்பிட்டோன்னு வந்தீங்க, 2 பேரும் டீம் போட்டு அடிக்கிறீங்க. என்னடா ஆள் போட்டு சுத்தம் போட்டு அடிக்கிறீங்களா? நீ எந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் வந்து டப்பால் போடுறேன்னு. இருடா லைஃப் ஏற்றுறேன் ஓடி போய். எங்கடா ஏற்றுறது? இங்கேயாவது இப்போ ஒளியவும் அவ்வளோ தான்டா ஓடி ஒளிஞ்சாச்சு. இங்கே கொஞ்சம் நேரம் லைஃப் ஏற்றிக்கிட்டு அப்புறம் கழுத்தில் இறங்குறான். ஐயோ கழுத்தில் இறங்கலான்னு பார்த்தா கழுத்து மேலே ஒருத்தர் போடுறாரு. யாரா டே? எதே டைனோசர் வாங்கி புடின். நீ என்ன பிடிக்கிற பேர்ல நான் யார் தெரியுமாடா? முத்து பாண்டிதான். இருண்ணா கண்ணு மாதிரி வந்து அடிக்கிறேன். சரி ஷாட்கன்னா கிட்ட போய் தான் அடிக்க முடியுது, உங்களுக்கு தூரத்துலேருந்து அடிக்க முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கீழே பெருமையாக பீத்துறேன் பாரு நான். இருக்குண்டா ஓட்டி போய் அந்த அடிக்கிறேன். எங்கிட்ட அடிக்கிங்க? ஏய் வாங்கிட்ட ஓட்டியை வந்து என்னைய பாருங்க, உன்னைய வச்சு கழுத்துல 2 போட்டுடுறேன். எங்கிட்ட அடிக்கிங்க? பாட்டு பண்ண என்னடா ஆள் போட்டு ரெடியா இருக்கீங்களா? ஆள் வாட்டம் போட்டு கழுத்து மேலே போடலான்னு ரெடியா? என்னடா 2 பேர் வெயிட் பண்ணுறானுங்களே. நானும் போய் அசல்ட்டு அடிக்கலான்னு இரு லைஃப் எடுத்து நண்பர்களே கொஞ்சம் நல்ல கண்ணா. ஹலோ எங்கடா இருக்கீங்க? அண்டே எங்கிட்ட இருக்கீங்க? என்ன பாரு இருப்பாரு எங்கிட்ட போறீங்க? நல்லா அதுக்குள்ளே பசங்க நாலு கண்ணா. இங்கே ஒரு வழி இருக்குதா? ஓஹோ இது முட்டை சந்தை. எங்கிட்ட இருக்கீங்க? என்ன வந்து வெளியே வரும்? எங்கே ஆலையை காணும்? சுட்டு கட்டி ஊற்றலாமா? இரு லைட்டாக ஒரு சுடும். எங்கே இருக்கானுங்கன்னு தெரியல. அதுக்கு நான் பார்த்தேன். புட்டு எங்கிறாக்க ஆள் தான். நான் அதாவது 150 பாயிண்ட் நம்மளுக்கு கச்சு விட்டுது. இன்னொருத்தங்கண்ணா எப்பா கெஸ்ட் எங்கப்பா பண்ணீங்க? கெஸ்ட் அதாவது என்ன விட்டாரு? எவ்வளோதான் பூன்ட்டேன். உங்கள் கால் கடியில் உள்ள பூன்ட்டேன் பத்தியா? புட்டு ஐயே சொத்து பார்த்து வந்துட்டானுங்க 2 பேரும். அவ்வளோதான் முஞ்சி பார்க்காட்டி. டைனோசர் மையம் பிடி வாங்கின். இருறா என்ன பிடிக்கிறதுக்குன்னு ஓடி வரியா? நான் உட்காந்து அடிக்கிறேன். என்னடா அக்கா வேஷத்துல வந்தா நான் உன்னை அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறியடா? இருறா கழுத்து மேல கத்திய வீசுன்னு வீசுறேன். கத்தி இருந்தா கூட கத்தி அண்ணா பறந்துட்டார். கத்தி இருந்தா கூட கத்தி மேலே அடிச்சிடலாம். வைக்க நண்பர்களே ஒரு வழியாக நம்ம தான் இப்போ லீடில் நிற்கிறோம். அதாவது நம்ம நாளில் எடுத்திருக்கோம். அவங்க 2 பேரும் ஒன்று வந்துட்டா. ஐயோ 2 பேரும் வந்துட்டானுங்க. இருங்க வெல்க்கு நடிக்கிறான் அண்ணன் உக்காண்ட ஒருத்தர். இருங்க என்னைக்கு நான்லாம் பிபிஎல்ல டாப் பிளேயர்ரா என்னைக்கிட்ட வச்சுக்கிறீங்க? இருங்கண்டா நான் குஞ்சு அடிப்பேன். எப்படி தெரியுமா? இப்படி தான் டக்கு அவ்வளோதான்டா. 20 லைஃப்ல நடிப்பேன். என்ன ஆளக்கான ஒருத்தர்
வயசு இங்கே கொஞ்சம் ஒஞ்சிப்போம். ஏப்பா தம்பி டைனோசர் வாங்க தம்பி, முன்னாடி பார்க்காதீங்க. சி அதாவது பின்னாடி பார்க்காதீங்க, முன்னாடி பார்த்தா தான் நடக்கும். என்ன நடக்குதுன்னு தெரியும். நானும் டேய் எங்கிட்ட பண்ணீங்க? என்னடா அது? என்னடா உனக்கு லக்கு அடிக்குது போல இது. இன்னும் இவ்வளோ நேரம் ஆட்டம் கட்டுறான். இந்த 100 ரூபாய்க்கு சொல்லிட்டு அடிக்க மாட்டீங்களாப்பா? அது என்ன பின்னாடி இருந்து அடிக்குது? மனசாட்சி இருக்கா? வெக்கமே இல்லையா உங்களுக்கெல்லாம்? இங்கே நாளில் கண்ணு இங்கே தானே இந்த அதுக்குள்ள இங்கேண்டா ஒரு செகண்டில் நிற்க மாட்டீங்களா? ஆனால் ஒன்று நான் வந்துட்டா இருப்பாரு. கஸ்ட்டு உங்களை நான் நிற்க கோஸ்டா இல்லை இது நம்ம டைனோசர் இப்படி ஓ கேரக்டர் மாதிரி இல்லை இல்லை இது வேற ஆள். ஐயோ அதுக்குள்ளே வேற ஆள் வந்துட்டாரு. மாட்டிக்கிச்சு. ஆட்டோ டக்கு அடி பின்னாடிலேருந்து அடிப்பேன். அவள தான் நண்பர்களே. ஆமாம் ஆளுக்கண்ண பின்னாடி இருந்து நைஸ் அடிக்கிற வெக்க மாட்ட சூடு சொன்னேன். யார் அது? டிசுன். அவளை தான் நண்பர்களே ஜெயிச்சுக்கணும். முதலாக இடத்த பிடித்து விட்டது நான் தான் மட்டும்தான் இருந்தேன். அப்புறம் நம்ம டைனோசர் எப்படின்னு தான் கடைசியில் இருக்காது. ஓகே 10 மேட்ச் நம்ம ரெடி பண்ணோம். அதாவது ஸ்னோஃபால் அடங்கொய்யால வெளியே வந்துட்டு பாரு. இருங்கடா மறுபடியும் ரீகனெக்ட் ஆகி ஜாயின் ஆகி உள்ளே வரேன் பாரு. அதாவது என்னென்ன போட்டு வரேன் பாருடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வழியாக மேட்ச் ஆரம்பிச்சாச்சு. ஏதோ ஒரு நல்ல இடத்த செட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஏதோ ரெஃப்னரி நம்ம ஒரு இடத்த கிளிக் பண்ணியிருக்காங்க. ஓகே நம்மள ரெடி கொடுத்துடலாம். எப்பா பிரசாந்த் ப்ரோ சார் நீங்களே ரெடி கொடுத்தீங்கன்னா மேட்சுக்குள்ளே போடலாம் சார். சட்டுன்னு போனால் சொட்டுன்னு உள்ளே போயிடலாம் சார் ரெடி கொடுங்க சார். உங்களுக்காக தாங்க சார் வெயிட் பண்ணிருக்கோம் சார். டைம் ஆகும் சீக்கிரம் சார். அது நீங்கள் ரெடி கொடுத்தீங்கன்னா டப்புன்னு உள்ளே போயிடலாம் சார் இருக்கீங்கன்னா இல்லையா சார்? எப்போ அவ்வளோ உள்ளே போயிடுச்சா? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா. இதான் ரெஃப்னரி. அதாவது இப்போ நம்ம என்ன எடுக்கலன்னு யோசனை. நம்ம ஷாட்கன் எடுப்போம். ஏன்னா இந்த தடவை நம்ம அழகானோ ஆனால் வந்துட்டார். பிளேயர் 2வா நம்ம பிரசாந்த் போது தான் நினைக்கிறேன். சரி எது ஒன்றும் உள்ளே போயிடுவாங்க. ஓகே இப்போ ஷாட்கன் எடுத்து கிட்டலே நான் வாயில் வச்சு சுட போகிறேன் பாரு. ஓகே யார் நம்ம நோக்கி வரார்கள்? ஏம்மா நீங்கள் எங்கேயாவது டைனோசர் வயன் பார்த்தீங்களாம்மா? ஓ நீங்கள் தான் சாரிப்பா. அதாவது டைனோசர் வயன் அண்ணா வந்துட்டார் எங்கேயும். ஐயோ அதுக்குள்ளே ஒரு அக்காவை போட்டு தட்டிங்க. இருங்க சார். அதாவது மிஸ்டர் பிளேயர் 2 NU2 ஆகிட்டாரு. இருங்க சார். அடே இருங்கடா. எவ்வளோ நேரம் மரியாதை கொடுத்துக்கிட்டு எனக்கு மரியாதை கொடுக்குறீங்களா? இருறா வாண்டர் லிஸ்ட்டாக போய் ஒரு அக்கா செத்துட்டாரு. நம்ம அக்காவுக்கு துணியாக போகலான்னு பார்த்தா அக்கா நொட்டிக்கிட்டாரு. என்ன அக்கா நொட்டுறீங்க? இது பாப்பா டப்புன்னு சொல்ல டக்கு ஓகே அதாவது என்னென்னா எல்லா தப்பும் ஏமல்ல தான். அதனால நான் வேடிக்கை பார்த்துருந்தேன். நான் என்னது ஃபோன் பார்த்து விளையாண்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா வேடிப்பாரு. அதனால இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை நண்பர்களே. எனக்கு சுடுத்தலன்னு இல்லை, எனக்கு சுடு வரல கூட சொல்லலை. நான் சாப்பிட்றதுனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் சுடணும். இதுதான் என்னோட கை திறமை. என்ன அக்கா பொறுமையாக இருங்க. என்ன ஊர் மேய வரீங்களாப்பா? டைனோசர் வயிறு அதாவது மிஸ்டர் பிளே ஏன் அடி வாங்குவீங்கப்பா? அடி ஏன்டா இப்போ தானே வந்தேன் வாய் வச்சு விட்டேன். இங்கே பேர் அதுக்குள்ளே 4 கில்லு எல்லாம் ஓசிக்கல இருக்குது. அதனால என்னவா நம்மளுக்கும் விளையாடுறதுல நினைக்காது நண்பர்கள். அதான் நான் சொல்கிறேன். நான் பக்கத்தில் ஏதோ பானிபூரி இது சாப்பிட்டு இருந்தேன். இதாண்டா நம்ம டைனோசர் வயிறு. எங்கிட்ட இருக்கீங்க? அங்கேயே என்னப்பா ஓரில் ஜம்ப் பண்ணிருக்கீங்க? அடிக்கலாம் வாங்க. எங்கே இருக்காரு மிஸ்டர் பிரசாந்த் ப்ரோ? அவர்கிட்ட இருக்கும்போது நம்மளே நல்லா அடிக்கலாம். நீங்கள் அங்கே போய் நீ சுத்தப்பட்டு நான் இங்கே போய் சுத்தப்பட்டு அடி. எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் ஸ்பேன் ஆகுவார். ஏன்னா எப்போவுமே இங்கே தான் ஸ்பேன் ஆகினார். எங்கே இருக்கீங்க? ஹலோ பிரசாந்த் ப்ரோ எங்கே என்ன இருக்காது பாரு. அப்படி கொஞ்சம் பின்னாடி டக்கு அவ்வளோதான் அடி. பின்னாடி பார்க்கணும். எப்பயாவது முன்னாடி என்னைக்காவது சோஜர் பின்னாடின்னு பார்க்கணுன்னு சொல்லி கொடுக்கலையா அப்பா உங்களுக்கு? ஓகே இப்போ என்னென்ன நம்ம தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கிறோம். ஓகே நண்பர்கள் சொல்லி வாங்கி மூல அதுக்குள்ளே அவருக்கு லீட் ஆக்குறீங்க அப்பா. ஐயோ அவருக்கு பதில் நான் தான் நோக்கிய ஒரே ஒரு கில் எடுத்து நிற்கிறேன்னா. ஐயோ சரி இது ஒன்று எடுங்க. அவர் எங்கே இருக்காரு போய் இவர் ஃபஸ்ட்டு போட்டா அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி போனோம். என்ன இருக்காரு? கட்டு மண்டில் அடி. இருங்கண்ணா இப்போ தான்டா 4 வந்திருக்கோம். ஓகே நண்பர்கள் இல்லையே இப்போ அவர் எப்பா நான் சுட்டு இங்கே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அங்கே யாரும் நீங்கள் தேர்த்துருக்கீங்க? ஒன்றும் புரியல. இங்கே இன்னும் இவர் சேர்த்துட்டாரு. ஐயோ அவர் கில் அதிகமாகுது. இருங்க நண்பர்களே டக்குன்னு சொல்கிறேன். இவன் வாண்டட் லிஸ்ட்டாக போய் சாகுறான்னு பிள்ளை. இது இந்த இடம் எனக்கு தெரிஞ்சு மோசமான இடம் பிள்ளை. இது அவருக்கு சாதகமாக இருக்குது. இருறா டுப் அந்த இடம் அவருக்கு சாதகமாக இருக்கிறதுனால தான் இப்படி அடிக்கிறது. இரு நான் ஷாட்கன் வரேன். அவ்வளோதான்டா இப்போ தானே. ஐயோ ஆனால் அவர் ரொம்ப கில்ல எடுத்துட்டாரு. எப்பா நம்ம இன்னைக்கு நம்ம தீவிரமாக வேலை செய்யணும்ப்பா. வேலை கொடுக்கணும் ஓகேங்களா? எங்கே இருக்கார் அண்ணா?
டொமில் போடு. அவ்வளோதான். என்ன இங்கே வாய் பேச்சு நடந்துட்டு இருக்கு? டக்குன்னு போட்டு தள்ளணும். இப்படி தான் வாய்க்கு பராக பார்த்துன்னா இப்படி தான் உன்னை போட்டு தள்ளிட்டு போவேன். புரியுதா டைனோசர் வாயின்? உங்களுக்கு தான் சொல்கிறேன், வாய் போடாதீங்க சரிங்களா? வாங்க போடலாம். ஓகே, இப்போ நண்பர்களே, இப்போ நம்மளுக்கு புத்தியை சொல்லி விட்டாச்சு நம்ம டைனோசர் வாயின். அதான் டுமின், அவ்வளோதான்டா. ஓசி கில்லு சரிது ஒன்று விட்டு அவருக்கு அது கில்லு ஏறிட்டோம். நம்ம வந்து நம்ம தான்டா நாலாவது. என்ன தெரிஞ்சு டைனோசர் வாங்கியிருக்கோம், அவருக்கும் ரொம்ப சுத்தமாக புட்டி புள்ளுது. அதான் 100 கில்லு மாதிரி 11 கில்லு எடுத்துட்டாரு. வைக்க நண்பர்களே, இப்போ என்ன இங்கே தான் ஸ்பன் ஆகிவார். எனக்கு ஆறாவது அறிவு சொல்லுது, இந்த இடத்துல நெல்லு பாரா லூசு பயிலி அப்போ. அப்போ அங்கே ஸ்பன் ஆகிட்டார். அப்போ இங்கே தான் வருவார். இரு வெயிட் பண்ணுற பாரு. இங்கே கரெக்டாக ஸ்பன் ஆடுவேன், இங்கே வெயிட் பண்ணுவேன். சொல்லி வாங்க முடியல. உதவிக்கு ஆளு கூப்பிடுங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட ரொம்ப லக்கு அதிகமாக இருக்குது. இப்போ பாரு, என் கைத்திறமையை போட்டு எப்படி அடிக்கிற மட்டும் பாருங்க. இது போகிற இப்போ சைலண்ட்டை பின்னாடி போய் அடிப்போம். நேர்மை உண்டு, ஓடு எறிஞ்சு அடிப்போன்றா. டுமில் அட பாவீங்களாம், அப்போ என்ன பின்னாடி பார்த்துட்டு முன்னாடி போடுறோம். நானே கவனிக்காம ஆடுக்கு தலையை நீட்டின மாதிரி கழுத்து வெட்டின மாதிரி இந்த கதையை போச்சு. ஐயோ, இந்த 7 செகண்ட்ல என்ன பண்ணுறது? 5 4 3 2 1 அப்பிட்டு மேட்ச் ஓவர். ஏன்னா நான் தோத்துட்டேன். யாரு? பிரசாந்த் ப்ரோ ஃபஸ்ட்டு, நம்ம டைனோசர் வாயன் செகண்டு, அப்போ நான் தான் இடிச்சவன் என்ன கடைசி. என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ, மறுபடியும் அதே மேட்ச் போட்ட நண்பர்களே. இப்போ பாருங்க, என்ன என் திறமை என்னென்னு காட்டும். இந்த எஸ்எம்ஜி கன் எடுத்துட்டு இன்னைக்கு அடிக்கிற அடியில் இருக்குது பாருங்க. தலையில் ஒரு புல்லட்டு நெத்தி புள்ளி மாதிரி அடிக்கிறான்னு பாருங்கடா. இப்போ எங்கன்னா, இப்போ நம்ம பிரசாந்த் ப்ரோ எங்கேயாவது உட்காந்துருப்பாரு. ஏன்னா அவருக்கு அதுதான் ரொம்ப பழக்கமாக போச்சு. அவர் இங்கே இருக்காரா? இல்லை, இது இந்த டைனோசர் தான் இருக்கா. அப்போ நான் பிரசாந்த் ப்ரோ எங்கே போய் நான் தேடுறது? இங்கே இருக்காரா அல்ல அங்கே இருக்காரா? இப்போ இப்படி போய் தேடுவோம். இப்போ பின்னாடி இந்த தாயிரியா வெக்கமே இல்லையாப்பா? இன்னைக்கு நான் முன்னாடியிலேருந்து தான் அடிக்கு. நெட்ட ஃபஸ்ட்டுக்கு இல்லையா அவருக்கு இல்லை போச்சு. இங்கே தான் அடிக்கு. வந்துட்டார்ப்பா. தலையை நீட்டுறேன், தலை மேலேயே போடுறேன். உக்காந்துட்டேன். என்னைக்கு டஃப் கொண்டிருக்கீங்களா ப்ரோ? இருங்க. டுப்பு மாட்டினீங்க அவையும். டுப்பு அவ்வளோதான், போட்டாச்சு. அவ்வளோ ஏண்டா அடிக்கிறது என்னன்னு? ஓசிக்கல் அடிக்கிறது என்ன? தக்காளி வெட்டுமா, அதை சமைக்கிறது நீனு, பெருமை சேர்க்கறது நீனு. இருடா, நான் கஷ்டப்பட்டு அடித்தேன்னா தலையில் ஒரு புல்லட் இதாச்சு இந்த மாதிரி. ஐயோ, இப்போ என்ன தெரிஞ்சு நம்ம வேறு கன்று தான் செட்டாக வரும். எஸ்எம்ஜி புல்லட்டு கரெக்டாக வராது. ஏன்னா எஸ்எம்ஜி கன்று வச்சு ஒரு கிளிக்கும் முடியாது. இப்போ பாரு, இங்கே தான் ஒழிஞ்சிட்டு இருப்பார் பிரசாந்த் ப்ரோ. நல்லாவே தெரியும். எங்கே இல்லையே, அப்போ எங்கே போயிருப்பாரு? அல்ல பிரசாந்த் ப்ரோ எங்கே இருக்கீங்க? வடாப்பம் சாப்பிட இல்லாமா? வடாப்பம் என்ன இருக்கா? இப்போ வடாப்பம் டுபு என்னடா இது? லக்கு 2 மட்டுக்கு அவர்கிட்ட இருக்கு புள்ளுக்கு. நம்ம கிட்ட துரதஸ்தம் இது துரதஸ்தம். அது என்ன துஸ்தஸ்தம் தெரியல. அவர் ஏதோ இது மந்திர கீரை போட்டான்னு நினைக்கிட்டேன். எனக்கு தெரியவே இல்லை. ஐயோ, அவரை போக பார்த்தா கிள்ளி எடுத்துக்கிட்டே இருப்பாரு. என்ன தெரிஞ்சு இந்த இடம் அவருக்கு வாட்டமான இடம் நினைக்கிறேன். இன்னைக்கு கில்லு அடிக்கிறேன். அந்த எவ்வளோதான் அப்பா தலைக்குள்ளே இருந்து நான் சுடுவேன்டா. யாருக்கிட்ட வச்சிருக்க? இந்த எம்எஸ்சி கிட்டேயாண்டா? என்னை நல்லாவே தெரியுண்ணா. மூச்சு வாங்கி நம்புறது. இப்போ உடனே ஏங்க சென்று தள்ளு மேலே புல்லட்டு சேர்த்து அடிக்கணும். என்ன ஒழிச்சிட்டு இருக்காருப்பா? ஐயப்பா, கண்டுபிடிக்க முடியாது நினச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்டான் ப்ரோ. நீங்கள் பின்னாடி ஒழிஞ்சிட்டு ஒரு இங்கே தான் வருவார் நினைக்க. ஆனால் வந்துட்டார் பார்த்தீங்களா? என்னைக்கு லைஃப் கம்மியாடுறது. அவர் அங்கிருந்து ஸ்பெண்ட் ஆனார். எனக்கு நல்லாவே தெரியும். அண்ணா அவர் கிட்ட வாட்டமாக இருக்குன்னு அவர் அடிச்சிட்டாரு. இப்போ பாரு, எஸ்எம்ஜி கன்று மட்டும் வந்து கல் மேலே வந்து அடிக்கிறான பாரு. இருங்க, ஸ்கோப் ரெடியாக இருக்குது. எங்கே இருக்கீங்களா? சி இவரா? போய் என்ன உக்காண்டு போகிறீங்க? கொஞ்சம் நின்று அண்ணா அடி டுப்பு லைஃப் பாதியாக இருக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்சு டைனோசர் வாயை பாதி குறைச்சி வச்சிருப்பான். இதாண்டா சான்ஸ். ஓசிக்கலட்டு. ஐயோ, நம்மளுக்குள்ள அடிக்கிறோம். அவ்வளோதான்டா, ஃபினிஷ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். அதாவது நண்பர்கள், பிரசாந்த் ப்ரோக்கு ஏற்கனவே அப்படி தான்டா என்கிட்டயே வச்சுக்கிறீங்களா ப்ரோ? என்னை தெரிஞ்சு இங்கே தான் ரீஸ்பான் ஆகுவார். இருங்க, இங்கே ஒழிஞ்சிருப்போம். இங்கே தான் ஸ்பான் ஆகுவீங்க. அடா பாவீங்களாம், நான் பிரசாந்த் ப்ரோக்காக வெயிட் பண்ணுறேன். இந்த டைனோசர் வாயினை எட்டி பார்த்துட்டு போடுறாரு. அப்படி என்னது என் மூஞ்சில் எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோ அழகாக இருக்கேன் பிள்ளைக்கு. அதனால தான் இன்னைக்கு மூஞ்சி பார்க்காம இருக்க முடியல பிள்ளைக்கு டைனோசர் வாயிருக்கு. சரி, நீங்கள் என் மூஞ்சி பாருங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஓகே, இப்போ தான் நம்ம
சொல்லி வாங்கி மூல செத்துட்டீங்க. இங்கே தான் இருக்காரு. இது பிரசாந்த் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே இவ்வளோ நேரம் ஒளிஞ்சிக்கிட்டு எனக்கு கச்சா மூச்சாடுறீங்க. அவள தான் போட்டு தள்ளியாச்சு. அவர் கில் எடுத்தார், நான் ஓசி கில் எடுத்தேன். அவள தான் கண்ணுக்கு தீரி போச்சு. ஓகே நண்பர்களே, பொட்டநாட்டியாக கில்லு எடுக்க நான் ஓடி போகிற நண்பர்களே. இப்போ என்னன்னா நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு கில்லு நம்மளுக்கு தேவை. அதனால எதை பண்ணணுமோ என்னென்ன பண்ணணுமோ நம்மளுக்கு தெரியாது. இப்போ உடனடியாக பிரசாந்த் ப்ரோ எங்கே இருக்காரு நம்ம தேடுவோம். நட்டு மண்டலே புல்லட் இறக்குறோம். ஓகே நண்பர்கள், ஒரு வழியாக நம்ம லீடிங்கில் வந்துட்டோம். இது என்னது ஸ்பேஸ்ஷிப் லான்ச் பண்ணுற இடமா? இது என்னது? ஓ பீமா, என்னது சக்தி பீமா, சூப்பர் பீமா? எது ஒன்றும் புரியல நண்பர்களே. இப்போ என்னன்னா நம்மளுக்கு ரொம்ப தாகமாக இருக்குது. ஒரே சுட்டு வந்துட்டார் பட்டு போட்டாச்சு. ஓகே நண்பர்களே, இப்போ நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். அப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இருங்க, தண்ணி குடிச்சிக்கணும். சூப்பரான தண்ணி. ஓகே, மூடி வச்சாச்சு. இப்போ வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம கழுத்தில் ஐயோ கரெக்டாக தண்ணி பாட்டில் மூடி அடியிலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நம்மளை அடிச்சிட்டாரு. இருங்க, நான் வந்து தண்ணி குடித்தனால தான் நீங்கள் அப்படி அடிச்சிட்டீங்க. இப்போ நான் டீரம்பர் அவளை தான் 8-8 நிற்கிறோம். ஒத்தைக்கு பார்க்குற மாதிரி இருக்குதுல, அவளை தான்டா. இப்போ நம்ம தான் அது சொல்லக்கூடாது, நம்மளை பேசக்கூடாது. நண்பர்களே போட்டு அட வந்துட்டார்ப்பு. டொமால் அவளை தான்டா. 8-2 ஒரே ஒரு ஷார்ட் புல்லட்டில் தலையில் டூப்புன்னு போயிடுச்சு. இப்போ பிரசாந்த் ப்ரோ இங்கே தான் ஸ்பேன் ஆகுவார். இங்கே அழகானும் என்ன தெரிஞ்சு அங்கே ஸ்பேன் ஆகிருப்பார் பல்லுக்கு. அவ்வளோதான் நண்பர்களே, டைம் முடிய போகுது. கடைசியில் என் புல்லட்டாக இருக்கணும். 9 8 7 6 5 4 3 2 1. இப்போ அடிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ப்ரோ. அவ்வளோதான் விக்கெட்டரி. அதான் சாரி விக்டரி. நம்ம எவ்வளோ நம்ம தான் செகண்டா, பிரசாந்த் போதா ஃபஸ்ட்டா. அப்படி அவர் என்ன பண்ணாரு தெரியலையே ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறதுக்கு. சரிங்க நண்பர்களே, அடுத்து நம்ம கட்டத்த நடவடிக்கையாக ஸ்னோஃபால் என்று இடத்துக்கு நம்ம செல்லுகிறோம். ஓகே, எல்லோரும் ரெடி கொடுங்க மாட்டாக்கட்டுக்குன்னு நம்ம ஆரம்பிச்சுனா முதல்ல நானே ரெடி இல்லை, அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே நண்பர்களே, நம்ம ரெடி கொடுத்துட்டு மேட்ச்சு என்ன மாறிட்டு இருக்குது. சரி, இப்போ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம உடனடியாக ரெடியை கொடுத்துட்டு உள்ள மேட்சுக்குள்ளே என்டர் ஆகிடலாமல். அதுக்கு முன்னாடி நம்ம டீம் மாற்றிட்டு ரெடி கொடுப்போம். இனிமே இப்போ அவர் தான் சிங்கிள். ஓகே நண்பர்களே, இப்போ என்ன வெளியே தொடச்சு அடா பாவீங்கலாம், இன்டர்நேஷனல் கனெக்ஷனை லாஸ் பண்ணிட்டீங்களா? இருங்க, மறுபடியும் ஜாயின் ஆகுது. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ரூம் கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது ரூம்னா அந்த ரூம் இல்லை, இப்போ FFA மோடு வச்சுன்னா விளாடும்னா. அப்படின்னா யாருமே டீம் கிடையாது. எவனை வேணா சுடலாம், எவனை வேணா மண்டையில் போட்டு தட்டு போயிட்டு இருக்கலாம். அதில் இனி நம்ம ஃபேக்ட்ரி என்ற அந்த இதுதான், சாரி ஃபேக்ட்ரி சொல்கிறேன் பேர், வெண்ணியாடு இந்த இதுதான் போடணும். ஓகே, ரூம் மேட்ச் பண்ணியாச்சு, வந்தாச்சு. இப்போ முதலாக நம்ம என்ன கன் எடுக்கிறோன்னு அதான் பாரு, ஷார்ட் கன் தான். என்ன இதுதான் நம்ம இப்போ ஈஸியாக அடிக்கலாம். இப்போ எல்லாரும் டீமே கிடையாது. எவனை வேற அடிக்கல, எவனை வேணா மண்டை மேலே டொப்புன்னு போடலாம். என்ன கொடி இது? ஓ வேற கொடி. ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்குள்ள சண்டையை. 2 பேர் சண்டையில் கலவரத்தில் நான் நடுவில் இருந்து பார்க்கலான்னு இருக்கேன். எங்கே ஆளு காணோம்? ஹலோ, இல்லை இங்கேருந்து கூட வந்துட வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. ஏன்னா அன்றைக்கி கூட பின்னாடி கூட ஸ்பேனாக சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால அப்படி கூட இருக்கலாம். வை நண்பர்களே, இப்போ எங்கே போனான்னு தெரியல. வந்துட்டார் பெரியங்க. 2 சண்டையாக இருக்குது நடுவில் போய் டுமியில் தான்டா போட்டாச்சுதான். யாருக்கிட்ட நம்ம பிரசாந்த் ப்ரோவே போட்டு தான்டா பார்த்தீங்களா? அதாவது பிரசாந்த் ப்ரோ டைனோசர் போட்டேன், பிரசாந்த் ப்ரோ நான் போட்டேன். எப்படி இருக்குது? அங்கே இங்கே இங்கி பாங்கி போட்ட மாதிரில இருக்குது நண்பர்களே. ஓகே, இப்போ வேகமாக ஓடி எங்கே இருக்கீங்க? அதாவது வர பிரசாந்த் ப்ரோ. அதாவது என்னன்னா, நான் ஷார்ட் கன் வச்சதுனால அடியும் இல்லை. இப்போ SMG கண்ணு சட்டிக்கிறேன். அம்மா, இந்த டைனோசர் வேறு எங்கே போய் ஒழிஞ்சிட்டு இருக்கான்னு தெரியல. என்னை தெரிஞ்சு இந்த இடத்துல ஒளியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாம் ஓப்பன் பிளேஸ். இங்கே மட்டும்தான் ஒளியிற வாய்ப்பு இருக்குது. இதை வட்ட ரெடியா நின்றுட்டு இருக்காரு, நம்ம இங்க வருவோன்னு. என்ன அண்ணா அங்கே வருவார். சே, லைட்டா இங்க ஸ்பேன் ஆயிட்டாரு, மேலேயும் ஸ்பேன். இதே வந்துட்டேன் பாரு, மறுபடியும் அதே இடத்துல வரேன் பாரு. அல்ல டைனோசர் அங்கே தான் இருக்கீங்க. அவ்வளோதான் போட்டு தள்ளியாச்சு. என்னடா அண்ணா இங்கே வந்துட்டாரு, எப்படி தாண்டி வந்துட்டேன் நண்பர்களே. அவ்வளோதான் போட்டு தள்ளியாச்சு நண்பர்களே. இப்போ என்னென்ன உடனடியாக நம்ம சென்று இப்போ மற்றவங்க எங்கே இருக்காங்களோ பார்த்து சுட்டுட்டு நம்ம தான் லீடிங்கில் இருக்க போகிறோம். இது தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே நண்பர்களே, இது ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.